இந்த பார்ட்டியிங் அப்படின்றது அதுதான் இந்த பொண்ணோட பிரச்சனை. நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, அதுக்குன்னு ஆட்கள்லாம் உங்களை கவனமாக பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. அதனால் நீங்கள் போவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, வந்துடுவீங்க, அவ்வளோதான். ஆனால் இது அப்படியே ஆரம்பித்து முதல்ல பெண்கள் அறிமுகமாகறாங்க. ஆகும்ல, ஒரு இடத்துக்கு நீங்கள் தொடர்ச்சியாக போகிறீங்கன்னா அப்புறம் அந்த அறிமுகம் பெண்கள், அப்புறம் பெண்களோட ஆண்கள் அப்படிலாம் அறிமுகமாகிறதுல யாரோ ஒரு பையன் வந்து would you like to stay with me for a night அப்படின்னு கேட்டான். இப்போ நான் நிறுத்திடணும் அப்படின்னு நினச்சா, இது நிறுத்தினா என்னமோ இழக்கிறமேன்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த சந்தோஷம் எனக்கு எப்படி கிடைக்கும்? சந்தோஷம்னா அது ஒன்று தானா, இன்னும் நிறைய சந்தோஷங்கள் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. வேற என்ன சந்தோஷம்? இதுதான் சந்தோஷம் எனக்கு வந்து அல்டிமேட் இதுதான். வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சனிக்கிழமை அந்த மாதிரி நாட்களில் என்னைக்கு நீங்கள் கடைசியாக ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போனீங்க, இந்த தலையில் வெயிட்லாம் தூக்கிட்டு போகிறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் எப்போ கடைசியாக பேசுனீங்க? மழை பெய்கிறப்போ போய் விளையாடினது உண்டா? மொட்டை மாடியெல்லாம் போய் விளையாடுவாங்க, அந்த மாதிரி விளையாடுனது உண்டா? இப்போ நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு விலை இருக்குது. என்ன விலை? ஏதோ இது நல்லதுன்னு தெரியுது, ஆனால் இது எந்த அளவுக்கு நல்லது என்னன்னுலாம் எனக்கு தெரியல. நான் 1-2 செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் நிச்சயமாக நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். மனங்கள் பஸ் மனிதர்கள் சீக்வல் டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க கொடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோடும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு எந்த கவுன்சிலிங் பற்றி சார் போகிறோம்? நம்ம வந்து மும்பை, அகமதாபாத், டெல்லி, இந்த மாதிரியான புனே இப்படியான பக்கங்கள்லேயும் நான் வந்து என்னுடைய ட்ரைனிங் இருக்கும், கவுன்சிலிங்ஸ் இருக்கும். அப்போ அங்கே வந்து ஒரு பெண், டீனேஜ் பெண் வந்து வராங்க. இங்கிலீஷ். ஆமாம். அவங்க வந்து அவங்களோட இந்த மாதிரி எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கவுன்சிலிங் வேணும், ஒருத்தங்க ரெஃபர் பண்ணாங்க, அதனால் வரேன் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. அங்கே ஒரு வித்தியாசமான கல்ச்சர் உண்டு. மோஸ்ட்லி ஃப்ரைடே ஈவினிங், சாட்டர்டே 2 நைட்டும் வந்து பார்ட்டியிங்னு ஒரு கல்ச்சர் உண்டு. நான் சொல்கிறது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, இப்போ அது சகஜமாக எல்லா பக்கமும் வந்துருச்சு. ஸோ இந்த பார்ட்டியிங் அப்படின்றது அதுதான் இந்த பொண்ணோட பிரச்சனை. இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்குது. நான் வந்து பார்ட்டியிங்ன்றது என்னென்னா, அங்கே போய் குதிக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது, வந்துடுறது அப்படின்றது. என்ன குதிக்கிறதுனா என்ன? ஃபஸ்ட்டு இட்ஸ் எ க்ளோஸ்டு டோர், ஸோ நோ டிஸ்டர்பன்ஸ். அடுத்து மேல் ஃபீமேல், அந்த மியூசிக் அண்ட் டான்ஸ், லைட்டிங், அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிஷ்னலாக வந்து லிக்கர், ஸ்மோக்கிங், இதெல்லாம் அந்த பக்கம். ஸோ எல்லாம் கலந்த ஒரு கலவை. நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, அதுக்குன்னு ஆட்கள்லாம் உங்களை கவனமாக பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. அதனால் நீங்கள் போவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, வந்துடுவீங்க, அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும். ஆனால் இப்படி தான் ஆரம்பிக்கும். இந்த பெண் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி நான் போவேன், அது வந்து எனக்கு ஒரு விதமான சந்தோஷம். ரொம்ப எனக்கு வந்து எப்படா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரும் அப்படின்னு, நான் வெள்ளிக்கிழமை வரை அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த குடும்ப பெண்ணுன்னு வாங்கல, அந்த மாதிரி இருப்பேன். குடும்ப குத்து. ஆமாம், நல்லா ஏதோ இருப்பேன். கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து என்னோடய தலைமுடியெல்லாம் விரித்து போட்டு ஒரு மாதிரி கலரிங்லாம் பண்ணி அப்படி ரெடி ஆகிடுவேன், அதுக்கு போகிறதுக்குன்னு ரெடி ஆகிடுவேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து எனக்கு நிறைய சந்தோஷம். சமீப காலங்களில் எனக்குள்ள அது வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துதுன்னு எனக்கு தோணுது. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, சார், அதாவது நான் சந்தோஷம் தானே போகிறேன், அங்கே வந்து போகிறோம், டான்ஸ் ஆடுறோம், சந்தோஷமாக இருக்கோம், வந்துடுறோம். எனக்கு லிக்கர் அந்த ஹேபிட்லாம் கிடையாது, ஸ்மோக்கிங்லாம் அது பண்ணுற பெண்கள்லாம் உண்டு, நான் அதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆடணும், ஹாப்பியாக இருக்கணும், வந்துடணும், அவ்வளோதான். ஆனால் இது அப்படியே ஆரம்பித்து முதல்ல பெண்கள் அறிமுகமாகறாங்க. ஆகும்ல, ஒரு இடத்துக்கு நீங்கள் தொடர்ச்சியாக போகிறீங்கன்னா அப்புறம் அந்த அறிமுகம் பெண்கள், அப்புறம் பெண்களோட ஆண்கள் அப்படிலாம் அறிமுகமாகிறதுல எனக்கு சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்குதோ, நம்மளை வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்களோ, நம்மளை வந்து இப்போ அந்த ஆண்களில் யாரோ ஒருத்தர் வந்து
இங்கே வரீங்களா அங்கே வரீங்களான்லாம் கூப்பிடும்போது அப்போ நம்ம வேறு மாதிரி பார்க்கப்பட ஆரம்பிச்சிட்டோமோ. நமக்கு என்னென்னா பார்ட்டிங்கிறது போனோம், ஒரு நல்ல ஹாப்பியாக இருந்தோம், வந்தோம், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இதுக்கு பின்னாடி இங்கே வேறு சில பார்வைகள்லாம் இருக்குது. நாம் ஏதோ சரியில்லாத பெண், அப்புறம் வேறு எதுக்காகவோ இங்கே வந்திருக்கிற பெண், அப்புறம் வந்து கூப்பிட்டா எஸ்ன்னு சொல்லிடும் அந்த பெண். இந்த பார்வைகள்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன அது ரொம்ப பாதிக்குது. பாதிக்குதுன்னா போகாமல் இருந்துட வேண்டியது தானே. அதானே நேச்சுரலான கேள்வி. நீங்கள் அதான் என்கிட்ட கேட்பீங்க, யாராக இருந்தாலும் அதான் கேட்பாங்க. ஆனால் எனக்கு இந்த சந்தோஷத்தை வேறு எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரில. வெள்ளிக்கிழமை ஆனால் நான் ஒரு வெள்ளி சனி வந்து நான் நல்லா படிக்கிறவங்க, படிப்புக்கும் அதாவது அவங்களோட மற்ற ஆக்டிவிட்டீஸ் எதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் அட்டாசமாக கரெக்டாக வச்சுருக்கிறவங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனக்கு ஒரு ரெக்ரியேஷன். நான் ஒரு ஜாலியாக ஒரு ஆஃப் த ட்ராக் போய் அப்படி ஜாலியாக இருந்துட்டு, ஆனால் அதுக்கு இவ்வளோ பேர் இதெல்லாம் வர்றப்போ ஒரு மாதிரி ரொம்ப என்னடா இது இவ்வளோ ஒரு கெட்ட உலகமாக இருக்குது. யாரோ ஒரு பையன் வந்து would you like to stay with me for a night அப்படின்னு கேட்டான். அந்த பொண்ணு அரைஞ்சிடுச்சு. அவன் வந்து உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான், ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டே இருக்கான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எதுக்காக போனேனோ அதை விட்டுட்டு வேறு என்னென்னமோலாம் நடக்குதே அப்படின்றது தான் எனக்கு. இது வீட்டுக்கெலாம் தெரியாது. நான் எனக்கு ஒரு சந்தோஷன்றதுக்காக போகிறேன். ஆனால் இப்படியெல்லாம் வரவும் இப்போ நான் நிறுத்திடணும் அப்படின்னு நினச்சா இதை நிறுத்தினா என்னமோ இழக்கிறோமேன்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த சந்தோஷம் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றது தான் அவங்க பேசுனது. இப்போ நான் அவங்கள்ட்ட நீங்கள் இந்த சந்தோஷம்னு சொல்கிறீங்களே அது என்னது அப்படின்னா, அப்படி கேர்ஃப்ரீ ஜாலியாக அப்படி அந்த லைட்டு வந்து வேறு லைட்டிங் போடும்போது பாட்டை போட்டு குதித்து டான்ஸ் ஆடி, அது ரைட், அது ஒரு சந்தோஷம்னா அது ஒன்று தானா, இன்னும் நிறைய சந்தோஷங்கள் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரில. வேறு என்ன சந்தோஷம், இதுதான் சந்தோஷம் எனக்கு வந்து அல்டிமேட் இதுதான், வேறு எதுவும் எனக்கு தெரில சார். ரைட். வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சனிக்கிழமை அந்த மாதிரி நாட்களில் என்றைக்கு நீங்கள் கடைசியாக ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போனீங்க? ஆர்ஃபனேஜ் நான் போனதில்லை. பிளைண்ட் ஸ்கூலுக்கு என்றைக்கு போனீங்க? போனதில்லை சார். ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்க அந்த மாதிரி ஸ்கூல்ஸை போய் அந்த விசிட் பண்ணது எப்போ? இல்லை சார், போனதில்லை. ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் எப்போ பார்த்தீங்க சார்? அப்படி இந்த காலையில் வேலைக்கு போவாங்கள்ல, அவங்கள்ட்ட நீங்கள் என்றைக்காவது பேசியிருக்கீங்களா? கிளம்பி போய் எங்கேயாவது நின்றுட்டுருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட பேசியிருக்கீங்களா? சரி விடுங்க, வேலையை விட்டு வராங்கல்ல, நொந்து நூலாகி வருவாங்க, அவங்கள்ட்ட பேசியிருக்கீங்களா? இந்த தலையில் வெயிட்லாம் தூக்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் எப்போ கடைசியாக பேசுனீங்க? மழை பெய்கிறப்போ போய் விளையாடினது உண்டா? மொட்டை மாடியெல்லாம் போய் விளையாடுவாங்க, அந்த மாதிரி விளையாடினது உண்டா அப்படின்னு நான் பல கேள்விகள் வரிசலாக வச்சுட்டே போகிறேன். அவங்க அதில் 1-2 எஸ்ன்றாங்க, மற்றதெல்லாம் இல்லை சார் நான் அதெல்லாம் செஞ்சதில்லை அப்படின்றாங்க. இப்போ இது எல்லாவற்றையும் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை இதெல்லாமும் சந்தோஷம்தான், ஆனால் எனக்கு என்னமோ அந்த பார்ட்டிங் போய் குதிக்கிறதுன்றது பேரானந்தமாக இருக்கு. எவ்ரிதிங் கம்ஸ் வித் த ப்ரைஸ் அப்படின்னு சொன்னேன்னா, அது சார் அப்படின்னா அப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்குது. இப்போ நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு விலை இருக்குது. என்ன விலை? உங்கள் கேரக்டர் கேன் பி அசாசினேட்டட். ஒன்று பாராட்டுற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நிச்சயமாக அசாசினேட் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் அங்கே கொடுக்கணும் நீங்கள். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஏன்னா வர்ற ஆண்கள் அத்தனை பேரும் சரியானவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போது ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்கூலுக்கு போகிறீங்கல்ல, அதுக்கு என்ன ப்ரைஸு? அதுக்கு ப்ரைஸ் அப்சல்யூட் சந்தோஷம்தான். அப்புறம் கேரக்டர் அசாசினேஷன் அங்கே நடக்கவே நடக்காது. இந்த சென்ஸ் உங்கள் கேரக்டர் வந்து வில் பி வெல் ரிசீவ்டு. நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அப்படி பார்ப்பாங்க உங்களை இந்த பொண்ணு எங்கே அடிக்கடி வந்து போகுது அப்படிலாம் பேச மாட்டாங்க. அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் தே வில் பி வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ. அந்த குழந்தைங்க வந்து ஈகர்லி வெயிட்டிங், யாராவது இந்த மாதிரி வருவாங்களான்னு. இது பேசும்போது அவங்க, சார் இது எனக்கு ஓகே, இது மாதிரி இன்னும் நீங்கள் இப்போ வருஷலாம் சொல்லிட்டே போனீங்க, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் இன்னும் ஒரு 4-5 செலக்ட் பண்ணிக்கிறேன். நிச்சயமாக நான் ஆர்ஃபனேஜ் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். பிளைண்ட் ஸ்கூல் போகணும், ஃபிசிக்கலி சேலஞ்சு போகணும். அப்புறம் நீங்கள் அந்த தலையில் வெயிட் தூக்கிட்டு அவங்கள பார்த்துருக்கேன், நான் ஒரு நாளும் பேசினதில்ல, அவங்கள்ட்ட பேசணும்.
இந்த மாதிரி இன்னும் அப்படின்னு. நான் ஏன் சொல்லணும், நீங்கள் யோசிங்களேன் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் அவங்க யோசிச்சு அவங்க பேச ஆரம்பித்தாங்க, நான் பேச ஆரம்பித்தேன். அவங்களுக்கு ஒன்று ரெண்டு சப்போர்ட் பண்ண அவங்கள்ட்ட இருந்தே வந்துருச்சு. அதில் வந்ததில் சிலது வந்து மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு போய் கற்றுக்கிறது, பாடுறது, எழுதுறது, படிக்கிறது, ஸ்விம்மிங், பிளேயிங், ஏதோ ஒரு கேம் விளையாடுறது, இவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குது உலகத்தில். வயதானவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது. ரொம்ப வயதான ஒரு வயதான பெண்மணி இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம தொடர்பில் இருக்கிறவங்களில் யாரோ ஒருத்தங்கள்ட்ட உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா, நான் அந்த பக்கமாக போகிறேன், உங்களுக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் வந்து தாய்லாந்து ரிலேட்டட் வீடியோ அது. அதில் வந்து ஒரு யங்ஸ்டர் என்ன பண்ணுவார்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு போர்ஷனை நான் சொல்கிறேன். ஒரு யங்ஸ்டர் வந்து 5th ஃப்ளோரில் இருக்காருன்னு வச்சுங்களேன், 4th ஃப்ளோரில் ஒரு வயசான அம்மா இருக்கும். இந்த யங்ஸ்டர் வந்து வெளியிலேருந்து வரும்போதெல்லாம் அந்த வயசான அம்மாவுக்கு வந்து ஒரு பனானா 2 பனானா வாங்கி அப்படி வெளியில் தொங்க விட்டு போயிடுவார். அந்த வெளியில் தொங்க விட்டு டக்குன்னு தட்டிட்டு போயிடுவார், அங்கே நிற்க மாட்டார். இந்த வயசான அம்மா திறந்து பார்க்கும், பனானா இருக்கும், சுற்றி பார்க்கும், எடுத்துகிட்டு உள்ளே போகும். அது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் வரும். அந்த மாதிரி சந்தோஷங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், அங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பார். நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு ஏதோ வாங்கிட்டு போவீங்க, வாங்கும்போது ஒரு 100 கிராம் சேர்த்து அந்த வாட்ச்மேனுக்கு வாங்கிட்டு போகிறோமா, கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவார். இந்த மாதிரியான சந்தோஷங்கள் தானே சந்தோஷம். இதில் கேரக்டர் அசாசினேட் ஆகவே மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் கேரக்டர் வந்து பில்ட் ஆகுது. ஒரு மரியாதை. நம்ம போய் ஒரு சந்தோஷத்தை பெறுறதுக்காக கேரக்டரை கொஸ்டின் பண்ணிக்கிறதும், ஒரு சந்தோஷத்தை பெறுறதுக்காக கேரக்டரை பில்ட் பண்ணுறதும், எது வேணும் உங்களுக்கு அப்படின்னா ஷிவஸ் இல்லை, நீங்கள் அந்த கேரக்டரை பில்ட் பண்ணுறதுன்றது நான் இதுவரை யோசிக்கலை, நான் வெறும் சந்தோஷத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டேன் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன். அப்போ இதுக்கு என்ன ப்ரைஸ்னால், உங்கள் கேரக்டரை பில்ட் பண்ணுறது தான் ப்ரைஸ். இப்போ நம்ம பேசின அத்தனை விஷயங்கள் இருக்குல்ல, இதில் சில பேர் ஃபோட்டோகிராஃபி போயிடுவாங்க, ஏர்லி மார்னிங் போயிடுவாங்க. அப்புறம் சில பேர் இருக்காங்க, இந்த வயதான உட்கார்ந்தே இருக்கிற அம்மாக்கள்னு இருப்பாங்கல்ல, வயசான அம்மா, அவங்களெல்லாம் போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அது அவங்க வீட்டில் தொங்கும். அது யாரோ ஒரு பையன் வந்தான், யாரோ ஒரு பொண்ணு வந்துச்சு, என் முகம் நான் பார்த்ததே கிடையாது, இந்த எடுத்து இப்படி கொடுத்துட்டு போச்சு அப்படின்வாங்க. இந்த சந்தோஷங்கள் தான் வந்து நம்மளை உருவாக்கும். பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, அன்னோன், அந்த பெண்ணுக்கிட்ட சொன்னேன், அன்னோனுக்கு செய்கிற உதவி தான் பெரும் சந்தோஷம். நீங்கள் சொல்கிற பார்ட்டிங் வந்து நோன் இடம், நோன் பீப்புள், லிமிட்டட் சர்க்கிள், க்ளோஸ்டு சர்க்கிள், ப்ளஸ் ஆல்கஹாலு, ஸ்மோக்கிங், அது இதுன்னு எல்லாமே பக்கத்தில் தேவையில்லாத எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷம்னு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இவ்வளவு நல்ல மனிதர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த ஆர்ஃபனேஜ்லேயே முதியோர் இல்லம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட போய் அவங்கள பேச சொல்லுங்களேன், கேளுங்களேன். 1 மணி நேரம் பேசுவாங்க, முழுக்க கேட்டுட்டு நீங்கள் எந்திரிச்சு வந்தீங்கன்னா மனசார வாழ்த்துவாங்க. என் பொண்ணு கூட உட்காந்து கேட்கல, என் பையன் கூட கேட்கல, நீ கேட்குறியம்மா நல்லா இருன்னுவாங்க. அந்த சந்தோஷங்கள் தானே நம்ம கையில் எடுக்கணும். கண்டிப்பாக. பார்ட்டிங் இங்கேருந்து இதில் மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ஷீவஸ் அது அந்த டீனேஜுக்கே உண்டானதில், சார் நீங்கள் ஏதோ இது நல்லதுன்னு தெரியுது, ஆனால் இது எந்த அளவுக்கு நல்லது என்னன்னுலாம் எனக்கு தெரியல, நான் 1-2 செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் நிச்சயமாக, ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு டோட்டலாக ஐ திங்க் நான் இனிமேல் பார்ட்டிங் போக மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு போனாங்க. ஒரு 3 months கழிச்சு ஷீ கேம் வித் லாட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஐ வாஸ் டோட்டலி சர்ப்ரைஸ்டு. என்ன ஃபோட்டோகிராஃப்ஸ்னால், ஒன்று வந்து பிளைண்ட் ஸ்கூல் போனது, அங்கே குழந்தைங்களோட நின்ன ஃபோட்டோ, அப்புறம் அவங்க ரொம்ப விரும்பின அந்த தலையில் வெயிட்டை தூக்கிட்டு போகிறவங்கள்ட்ட போய் பேசுகிறது மாதிரியான ஃபோட்டோ. சார் இதெல்லாம் எடுத்து வீட்டிலலாம் சொன்னால் எங்கள் அப்பாலாம் கண்ணில் தண்ணியோடு பார்க்குறாரு சார், ஏன் பொண்ணா இது அப்படின்னு. பார்ட்டிங் போகிறதே அவருக்கு தெரியாது சார், நான் மட்டும் வீட்டுக்கு தெரியாமல் தான் அதை பண்ணுவேன். ஸோ நாளைக்கு யாராவது ஏதாவது நம்மளை பற்றி தப்பாக சொல்லும்போது அப்பாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவார்னு அப்போ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த விஷயங்களை செய்யும்போது அவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக பார்க்குறாங்க.
அப்படின்னு சொன்னப்போ தான் சொன்னேன், தட்ஸ் வாட் கேரக்டர் பில்டிங் இஸ் ஆல் அபவுட். ஸோ திஸ் பில்ட்ஸ் கேரக்டர், தட் டெஸ்ட்ராய்ஸ் கேரக்டர். யூ மே கெட் ஹாப்பினஸ் இன் போத். அதுலேயும் உங்களுக்கு ஹாப்பினஸ் வரும், இதுலேயும் வரும். ஆனால் அதில் கேரக்டரை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது நிறையா இருக்குது. ஆமாம். அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற க்ரௌடு எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கோ அதுக்கு தான் அது அழகு. இப்போ ரொம்ப மெச்சூர்டாக ஒரு க்ரௌட் இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் போய் டான்ஸ் போட்டு வந்துடலாம். பட் க்ரௌடு வந்து இம்மெச்சூர்டாக இருக்குன்னு வைங்களேன், உங்கள் ட்ரெஸ்ஸு, நீங்கள் உங்கள் நடை உடை எல்லாத்தையும் வேறு மாதிரி பார்க்கும். விமர்சனம் கூட ஓகே, வேறு மாதிரி பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சிடும், பிராண்டிங் பண்ணும். அது ஒரு குவார்ட்டர் கொடுத்தா வந்துடும் அப்படிலாம் பேசும். அது நமக்கு எவ்வளோ கேட்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த பொண்ணு அதை சொல்லிச்சு, ஷீ ஜஸ்ட் கம்ஸ் ஃபார் அ லிக்கர், ஸோ இஃப் யூ கால் ஹர் வித் சம் லிக்கர் ஷீ வில் கம் அப்படின்னு எவனோ என்கிட்ட சொல்கிறேன். நான் எனக்கு லிக்கர் பழக்கமே கிடையாது, ஆனால் அவன் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். எனக்கு அது வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ். நைட்லாம் தூங்குறப்போ ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ஒரு டான்ஸ் ஆடணும்னு போனோம் அவ்வளோதானே அப்படின்னு. அந்த டான்ஸ் ஆடணும்னு போனோம் அவ்வளோதானேன்ற பார்வை கரெக்டு. பட் எங்கே போகிறோம், சுற்றி இருக்கிற க்ரௌடு யார், அங்கே இருக்கிற பழக்கங்கள் என்ன, அது வந்து இப்போ நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். ஸோ நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, வாரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நீங்கள் சொன்னதில் நான் ஒன்று புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அந்த ஹைக்கிங், மலை ஏறுறது, அது கொஞ்சம் பார்த்தேன். அப்புறம் ஃபால்ஸில் போய் குளிக்கிறது, நீர்வீழ்ச்சி, கொஞ்சம் சேஃபாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருந்தோம், எல்லாம் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸு. அது வந்து ரொம்ப, அதாவது நான் டான்ஸ் போட்டதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஃபால்ஸில் குளிக்கிறது. ஸோ தேங்க்யூ அப்படின்றது ஃபோட்டோஸோடு எல்லாத்தையும் ஷோயிங். இந்த மாதிரியெல்லாம் நான் சந்தோஷமாக இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். நான் வந்து வாழ்க்கைன்றதே 5 நாள் ஒர்க் பண்ணணும், 5 நாள் படிக்கணும், 6வது நாள் அதாவது ஃப்ரைடே ஈவினிங் சாட்டர்டேலாம் போய் ஜாலியாக டான்ஸ் ஆடணும், 2 நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் திரும்ப வந்துடணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதை கடந்து பெரிய உலகம் இருக்குது, கேரக்டரை பில்ட் பண்ணுற ஹாப்பினஸ் இருக்குன்னு புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த கவுன்சிலிங் முடிவுக்கு வந்தது. ரொம்ப அழகான ஒரு கவுன்சிலிங்காக இருந்துச்சு, ரொம்ப காமன் செட்டில்டாக இருந்துச்சு. அந்த ஆரம்பமாக இருக்கட்டும் முடிவாக இருக்கட்டும். ரொம்ப நன்றி சார். ரைட் சார், தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.